டெய்லியும் ஒரே வகையான சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான சாம்பாரை அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி டேஸ்டியாகவும் சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சின்ன வெங்காயம் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இதில் கடுகையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் நல்லா ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கிற ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறை இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுருக்கிற ஒரு கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி. கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் தூவி விட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்ல புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாரை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற துவரம் பருப்பை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சிம்லையே வச்சு. இப்போ ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. பொட்டேட்டோ சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கையளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்திட்டு பேபி பொட்டேட்டோ நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாறை ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற துவரம் பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டேட்டோ சாம்பார் ரெடி.
முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திட்டு அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய தக்காளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளையும் இதில் நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நல்லா புழிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாரை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற தோரம் பருப்பை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. தக்காளி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கையளவுக்கு கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கிற நைஸாக 1 கரண்டி அளவுக்கு தக்காளி சாறையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் நல்லா புழிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாறையும் 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற தோரம் பருப்பை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இப்போ ஐயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தது அப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகையும் இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை கிள்ளி இதில் சேர்த்திக்கோங்க. இதில் 1 கையளவுக்கு கருவேப்பிலையை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையில் சேர்த்திட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாரை 1 கரண்டி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தோரம் பருப்பை 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை சாம்பார் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற 6 விதமான சாம்பாரை அதுவும் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுவையான சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. சின்ன வெங்காயம் வாசனை அப்படியே கம கமன்னு அடிக்குதோ. அதுவும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். உங்க வீட்டுக்கு யாருக்காச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷத்துல சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமும் படுவாங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் இதுக்கு வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, இட்லி இது எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கத்திரிக்காய் வாசனை அப்படியே கம கமன்னு அடிக்குது. உங்க வீட்டுக்கு யாருக்காச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷத்துல சட்டுன்னு இந்த சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமும் படுவாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாம்பாரை சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, இட்லி எது வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உருளைக்கிழங்கு வாசனை அப்படியே கம கம. இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்க உருளைக்கிழங்க பொரியலா செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க. நான்வெஜ் குழந்தைலாம் தோத்து போயிடுங்க. அதுவும் இது வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, இட்லி எதுக்கடா வச்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. முள்ளங்கியோட வாசனை அப்படியே கம கமன்னு அடிக்குது. முள்ளங்கி சாம்பாரை எப்படி 5 நிமிஷத்துல செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க ஹெல்த்தியாவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க. 5 நிமிஷத்துல ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அது நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தக்காளி வாசனை அப்படி கம கமன்னு அடிக்குதுங்க. நீங்க 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதான் இது வந்து நீங்க தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரி சுட சுடையா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க இந்த சாம்பாரை 5 நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். கீரை ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை பொரியலா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான சாம்பாரை அதுவும் 5 நிமிஷத்துல செஞ்சு உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த சாம்பார்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அது இருக்கும். பாய்.